اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين صلاه دائمه الى السلام عليكم يا رب العالمين السلام عليكم يا رب العالمين السلام عليكم يا رب العالمين. ولما جاءهم كتاب من عند الله مصدق لما معهم وكانوا من قبل يستفتحون على الذين كفروا. விளங்குதுப்பா, அதில் படிக்கணும். வலம்மா அதாவது வேதக்காரனுவா யூதர்கள்லாம் இறுதி நபி வருவாங்க, விளங்குதா, அவங்கள கொண்டு ஈமான் கொள்ளணும் அதுதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இறுதி நபி வருவாங்க நம்பியிருந்தாங்க. அவங்க காப்பீர்கள் யுத்தம் செய்யும் போதெல்லாம் என்ன சொல்லுவாங்களாம், என்ன சொல்லுவானுவா, ஏய் அல்லா கடைசியில் இருக்கிறிய அந்த நபியின் பறக்கத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்களாம். எப்படிவா கேட்பான், அல்லாஹ் மன்சூர்னா அல்லா எங்களுக்கு உதவி செய்ய அல்லா பி நபிஹி ஆஹிரி ஜமான் கடைசி காலத்திலே அனுப்பப்பட இருக்கிற நபியை கொண்டு எங்களை அவருடைய பறக்கத்தினால் உதவி செய். அல் மனூத்தி பி தௌராத்தி தௌராத்திலே வர்ணிக்கப்பட்ட அந்த நபியினுடைய பறக்கத்தை கொண்டு எங்களுக்கு உதவி செய். இறுதியில் எல்லா வேதத்திலும் நபி ஸல்லல்லாஹு பற்றி எல்லாம் பேசியிருக்கான்ல, எல்லா வேதத்திலும் பேசுகிறான், 110 சூப்லையும் பேசியிருக்கான். எங்கள் வேதத்திலே அவங்களை பற்றி வர்ணிக்கப்பட்டிருக்கிறதே, கடைசி காலத்தில் அனுப்புவே அந்த நபியின் பழக்கத்தில் எங்களை உதவி செய்து யுத்தத்துக்கு போகணுங்களாம். இதில் விளங்குதா, முஸ்லிம்கள்கிட்ட இஸ்தப்தியூன் உதவி தேடுவார்னு அர்த்தம் வைக்கலாம். அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கான், வேதத்தை திறந்து காமிப்பான் தௌராத் வேதத்தை. யார்கிட்ட, முஸ்லிம்கள வர்றா எங்கள்லேருந்து ஒரு நபி யார் எப்படி சொல்லுவானுவா, எங்கள்லேருந்து ஒரு நபி வருவாங்க, இறுதி நபி அவங்கள்லேருந்து தான் வருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். கள்ள பேருவோம், ஏய் எங்கள்லேருந்து ஒரு நபி கடைசி காலத்தில் வருவாங்க, அந்த காலம் நெருங்கிருச்சு, அந்த காலம் நெருங்கிருச்சு. எங்கள் தௌராத்தில் வந்திருக்கு அந்த இறுதி நபியை பற்றி, உங்கள் பேர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க எங்களில் இருந்தால் வருவாங்க, எங்கள் யூத மார்க்கத்தில் தான் வருவாங்க. இந்த வேதத்தை திறந்து நினச்சிவானா காமிக்கின பாருங்கள் வந்திருக்கு காமிப்பான். இந்த இடத்துல தான் வருது. அவனுக்கு படிக்க தெரியாட்டாலும் வேதத்தை திறந்து காமிப்பான். நம்ம கூட சொல்கிறோம்ல, என்ன பாருங்க புகாரிஷியில் வந்திருக்கு, இந்த ஹதீஸ் இந்த வந்திருக்கு, புகாரியில் இந்த ஹதீஸ் வந்திருக்கு. ஒருத்தருக்கு ஒரு ஊரில் பயான் பேசும்போது விளங்குதா, பையங்கள்லாம் வந்து கேட்டானோ, அதாவது நபி ஸல்லல்லாஹு விரலிருந்து தண்ணி வருதுன்னு வருதுல்ல, என்னது தண்ணீர்கள்லேயே சிறந்த தண்ணீர் என்ன இருக்குது, அபுதலுல் மியாஹி மாவுன் கது நப இம்பைனி அசாபி இன் நபியில் முத்தசில் எலீஹி மாவுன் ஜம்சமு வல் கௌசரு நெய்லு மிசிற சும பாக்கில் அன்ஹரு. தண்ணீர்கள்லேயே சிறந்த தண்ணீர் நபி ஸல்லல்லாஹு விரலுக்கு மத்தியில் இருந்த தண்ணி தான். அப்படி தானே, வெளியூருக்கு போயிட்டு வரும்போது தண்ணி தாகமாக இருக்குது, ஒது செய்யணும், தண்ணீர் தேவைப்படுது, நபி ஸல்லல்லாஹு பாத்திரத்து மட்டும் தான் தண்ணீர் இருக்குது. அப்போ நபி ஸல்லல்லாஹு போய் சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு போய் தண்ணீர் இல்லைங்க யாரும் சொல்லலாம், உங்கள் பாத்திரத்து மட்டும் தான் தண்ணீர் இருக்குது, என் பாத்திரத்தில் இருக்குல்ல எடுத்துகிட்டு வா அண்ணா. எடுத்துகிட்டு வரப்பட்டுச்சு. உடனே கையை உள்ள ஒரு முக்கி இப்படின்னாங்க, நம்மளாம் முக்கினா முஸ்தாமலாக போயிடும். நபி ஸல்லல்லாஹு கைப்பட்டால் எதுவுமே வீணாவாது, எல்லாம் சிவாவாயிடும், பரக்கத்து தான் வரும். விளங்குதப்பா, நபி ஸல்லல்லாஹு எதுவுமே கழிவு கிடையாது, வீண் கிடையாது, எல்லாம் அவங்கள்ட்ட வருகின்ற அத்தனையுமே பரக்கத்து சிவாதான். நபி ஸல்லல்லாஹு வர்ற அத்தனையும் வாயிலிருந்து வருகின்ற உமிழ் நீர் கூட பரக்கத்து தான். அதை தடவிட்டால் நோயில்லாம் என்ன செஞ்சிடும், பறந்து போயிடும். விளங்குதா, கண் தெரியாத சாபிக்கு கண்ணு பேர்ந்துருச்சு. யார், கத்தாதார் அலி அல்லாஹ்வுடைய கண்ணு. யாரு கண்ணு, கத்தாதார் அலி அல்லாஹ்வுடைய கண்ணு பேர்ந்துருச்சு. கண்ணை தூக்கிட்டு ஓடியாடுறாரு. அது தூரெல்லாம் என் கண்ணை பேசுனானும் எதிரியல், நான் புது மாப்பிட, என் பொஞ்சாதி என்ன பார்க்கணும், நான் என் பொஞ்சாதியை பார்க்கணும். எவனுக்கு சொர்க்கம் வேணுமா, கண்ணு வேணும், இப்போ ரெண்டும் வேணுங்க யாரும் சொல்லலாம். அவர் என்ன சொல்றாரு, ரெண்டும் வேணும், சொர்க்கமும் வேணும் கண்ணு வேணும்னாரு. சரியான ஆளு பாணி நகைக்கு வச்சிருச்சாங்க. ஏன் கேட்டால் கிடைக்கும், அங்கே என்ன செய்யும், கேட்டால் கிடைக்க தானே செய்யும். நபி ஸல்லல்லாஹு லானே சொல்ல மாட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு என்ன செய்ய மாட்டாங்க, லானே சொல்ல மாட்டாங்க. கேட்டால் கிடைக்குங்கிறதுனால எனக்கு சொர்க்கம் வேணும் கண்ணு வேணும்னாங்க. முபாரக்கான உமிழர் எடுத்து தடவி கண்ணை ஃபிட் பண்ணாங்க, செட் ஆகிடுச்சு. கண்ணை ஃபிட் பண்ணால் என்ன செஞ்சிருச்சு, செட் ஆகிடுச்சு. எங்கள் கண்ணு பேர்ந்து வந்ததுக்கு பிறகு உள்ளே வச்சு தைக்க வைப்பா முடியும். நரம்புகள் எத்தனை நரம்புகள் இருக்குது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு முபாரக்கான உமிழ் கை, உமிழ் நீரை தடவி முபாரக்கான கையை தூக்கி கையால் எடுத்து அந்த கண்ணை ஃபிட் பண்ண உடனே
கண்ணுக்கு நரம்புலாம் ஜாயிண்ட் ஆயிடுச்சு. எல்லாம் அவன் வேலையில். யார் வேலை? அல்லாஹ் சுப்ஹானஹுடைய வேலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நியத்தில் செய்கிறாங்களோ அது சரியாயிடும். எந்த நியத்தில் செஞ்சாலும் அது சரியாயிடும். ஃபிட் பண்ணி விட்டான். அவர் சொல்கிறா கத்தாராத்திரானு இன்னொரு கண்ணு கூட எனக்கு பிற்காலத்தில் தெரியாமல் போயிடுச்சு. எந்த கண்ணை நபி ஸல்லல்லாஹு ஃபிட் பண்ணி விட்டாங்களோ அதில் பார்வை மங்கவே இல்லைங்கிறாங்க. யார்? அவை நபி ஸல்லல்லாஹு வர்ற அத்தனையுமே பறக்கத்தாம்பா. விளங்குதா? அது அவங்க தண்ணி அப்படி வச்சுட்டு கை நீட்டினாங்க. தண்ணீர் கையிலிருந்து வந்துச்சு. அதான் தண்ணீர்லேயே சிறந்த தண்ணீர். அஃதலுல் மியாஹி மாவுன் கதினப பைனி அஸாபியில் நபியில் முத்தஸில். நபி ஸல்லல்லாஹுடைய விரல்களுக்கு மத்தியில் இருந்து இணைந்திருக்கின்ற விரல்களுக்கு மத்தியிலிருந்து வந்த தண்ணி தான் தண்ணீர்லேயே சிறந்த தண்ணீர். ராபியத்துல் அதுவியார் எல்லாம்னு சொல்கிறாங்க. பைனி அஸாபியின் நபியில் எலீகி மாவுன் சம்சமும் இருக்காது. அதுக்கு அடுத்து தான் சம்சம் தண்ணி தான். விளங்குதா? நபி ஸல்லல்லாஹுடைய கையிலிருந்து வந்த தண்ணிக்கு பிறகு தான் சம்சம்லாம். எலீகி மாவும் சம்சமும் ஒரு கௌசர் ஹவுதுல் கௌசர். மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றவங்களுக்குலாம் தண்ணீர் எடுத்து கொடுப்பாங்க. அப்போ சம்சம் தண்ணீர் ஹவுதுல் கௌசர் எல்லாம் எடுத்தான். அவன் நயில் மிஸ்ல சும்மா பாக்கிலான்னு வரும். நயில் நதியும் சூப்பரான தண்ணீர். அது சொர்க்கத்துலேருந்து வருது. ஃபுராத் நதியும் சொர்க்கத்துலேருந்து வருது. அது கூவார இருக்குது ஃபுராத்துங்கிறது. நெய்லுங்கிறது எங்கே இருக்குது? மிஸ்ரில் இருக்குது. அங்கே நம்ம ஒரு ரவுண்ட் அடித்தோம். டூர் போகும்போது அங்கேயும் ஃபுராத்துக்கும் போகணும். விளங்குதான்னு கேட்டேன். ஆமாம் கேளு. அதாவது இன்னும் எனக்கு 2-3 இடம் இருக்குது. பகதாதுக்கு போகணும். அதான் கேட்டேன். விளங்குதா? பகதாதுக்கு போய் மொய்தீன் ஆண்டவர்கள் போய் ஜியாரத் செய்யணும். விளங்குதா? ஆமாம். தக்கலை அப்பாட்ட வந்து நம்மளுக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கு. அப்பா தர்பாருக்கு போகணும் இன்ஷா அல்லாஹ். விளங்குதான்னு கேட்டேன். அது வந்து நல்லவர்கள் ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் நல்ல துவாக்களை பெற்றுட்டு வரணும். அல்ல அவுலியாக்கள் கொடுத்து நம்ம எல்லாம் சேர்க்கணும். அது விளங்குலப்பா. அப்போ ஒரு பையன் வந்து கேட்டார், நபி ஸல்லல்லாஹுடைய விரலிருந்து தண்ணீர் வந்துச்சு, புகாரி சீரில் வந்துச்சுன்னு வேலை சொன்னீங்களே, எங்கே இருக்குன்னு கேட்டார். சின்ன வாலிப பையங்கள்லாம் வந்தாங்க. உடனே புகாரி சீரில் எடுத்து பார்ப்பா இதான்ப்பா. அவன் படிக்கலாம் தெரியாது அவனுக்கு. இருந்தாலும் நான் வருது பார்ப்பா, இது அந்த ஹதீஸ் தான்ப்பா. நான் அந்த ஹதீஸ் அப்படி படித்து சனதோட அந்த பையனுக்கு அழுத்த வச்சு காமிச்சிச்சு. அப்படிங்களா வச்சிருது நபி ஸல்லல்லாஹு விரலுக்கு மத்தியிலும் தண்ணீர் குத்தாலத்துலேருந்து வந்த மாதிரி வந்துச்சு வச்சிருது. குற்றாலத்தில் 5 ஃபால்ஸ்ன்னு சொல்கிறாங்களா, 5 அருவி. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹுடைய விரல்களை 4 அருவி அப்படி ஊற்றிச்சு. அப்படிங்களா? அப்போ கேட்கும்போது வந்து படித்து காமிச்சோன்னு ஏன் அப்போ விளங்குதான்னு கேட்டேன். அதுமாதிரி யூதனவெலாம் என்ன செய்வாங்களாம், தௌராத்தை விரித்து வச்சு முஸ்லிம்களை பாரு இறுதி நபி எங்கள்லேருந்து வருவாங்க, இந்த வர்ற காலம் நெருங்கி போச்சு எல்லாம் சொல்லுவாங்க. சொல்லிக்கோ உதவி தேடுறாங்கன்னு இல்லை, காமிப்பாங்கன்னு அர்த்தம் வைக்கலாம். விளங்குதா? கொண்டு வராங்க எல்லாத்தையும் உதவி தேடுவாங்கன்னு சொல்லலாம். திறந்து காமிச்சு அவங்களுக்கு விளக்குவாங்க. முஸ்லிம்களுக்கெல்லாம் இப்படிலாம் செஞ்சு எதிர்பார்த்துட்டு தான் இருந்தாங்க. வந்ததுக்கு பிறகு தான் நிராகரிச்சிட்டான். ஏன் நிராகரித்தான்? யூத மார்க்கத்திலேருந்து வரலைங்கிறதுனால. இந்த நபி ஸல்லல்லாஹு பிறந்துட்டாங்கன்னு உடனே அக்காவில் ஒரு நபி பிறந்திருப்பாங்களே, ஒரு பிள்ளை பிறந்திருக்குமே. ஆமாம், அப்துல் முத்தலிபுடைய வீட்டில் பிள்ளை பிறந்திருக்கு, ஆம்பளை பிள்ளை, ஆச்சரியமான பிள்ளை, அதிசயமான பிள்ளை பிறந்திருக்குன்னு வந்து பார்க்க வந்தாங்க. பார்த்தோன்னே விளங்கிட்டாங்க இது வந்து இறுதி நபி தான். சந்தோஷப்படலை. இந்த காலத்தின் நுபுவத்துமின் பனி இஸ்ராயில் கேட்டேன் இலா குறைஷ், பனு இஸ்ரவேலர்களில் இருந்து நுபுவத் இடம்பெயர்ந்து குறைஷிகளுக்கு போய்விட்டது. எங்களில் வருவாங்கன்னு தான் நினச்சோம் நாங்கள், குறைஷிகளுக்கு போயிடுச்சே அன்னு சந்தோஷப்படலை, வேதனைப்பட்டான். என்ன செய்யறான்? இந்த காலத்தின் நுபுவத்துமின் பனி இஸ்ராயில் இலா குறைஷில் வேதனைப்படான். ஏன் விளங்குதப்பா? அதுதான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் பாரு. ஒலம்மா ஜாகும் கிதாபுமி இந்தில்லா, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வேதம் அவர்களுக்கு வந்தபோது, ஏனியல் குரானை அல்லாஹ் நாடுகிறான். கிதாபுங்கிறது கொண்டு என்ன இருக்கு இந்த இடத்துல? குரானைத்தான் அல்லாஹ் நாடுகிறான். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வேதம் அவர்களுக்கு வந்தபோது, எப்படிப்பட்ட வேதம்? முசத்திகுல் லிமா ஆகும், அவர்களுடன் உண்டான ஒன்றை மெய்ப்பிக்கின்ற. முசத்திகுல் லிமா மகன் முசத்திக்குங்கிற சிவத்து கிதாபுக்கு மௌசு சிவத்துகளில் பிரிக்கலாமா? 6 மஜ்ரூர் லர்பை கொண்டு பிரிக்கலாம். இத்த வசோ ஃபீகி மாலா இத்த வசோ ஃபி கைரி. மற்றதில் கூடாதெல்லாம் எது கூடிருமா? லருப்புலையும் 6 மஜ்ரூர்லையும் கூடும். எவ்வளவுதுப்பா? மௌசு இடையில சிவத்துக்கு இடையில பிரிக்கக்கூடாது. மின் இந்தில்லாங்கிற லருப்பை கொண்டு பிரிக்கப்பட்டிருக்கு 6 மஜ்ரூர். விளங்கர்கள் அது கூடும். அப்போ அவர்களுடன் உண்டானதான் தௌராத்தி, இஞ்சில், சபூர், அவருடன் உண்டான ஒரு வேதத்தை மெய்ப்பிக்கின்ற வேதம் வந்தபோது
கானு அவர்கள் மின் கபர் இதற்கு முன்னால் எஸ்தப்தி ஊன அலல்லதீன கபரு காவிராவிட்டவர்களுக்கு பாதகமாக உதவி தேடக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள். விளங்குதப்பா? அந்த வேதம் வந்தபோது வலம்மா ஜாங்களை படிக்கணும். வலம்மா ஜாகும் மா அரபுமில் ஆக்கு சத்தியத்திலிருந்தவர்களுக்கு வந்த ஒன்று வந்தபோது கவருபி அதை நிராகரித்து விட்டார்கள். முன்னால் ஒரு லம்மாவுக்கு பின்னால் ஒரு லம்மா வருதில்ல, அதனுடைய ஜவாப் எல்லாம் ஜும்லா சேர்ந்தா முன்னால் உள்ளதுக்கு ஜவாப். விளங்குதப்பா? பின்னால் உள்ள லம்மாவுக்குள்ள ஜவாபு கவருங்கிறது இது மாதிரி அங்கேயும் போக்கப்பட்டிருக்கு அது காமிக்குது. எழுதுனப்பா 2 லம்மா வரும்போது ஒரு லம்மாவுக்கு ஜவாப் போய்க்கிடுவாங்க. 2ஆவதுல உள்ளதை கபராக்கி விளங்குதா? 2ஆவது உள்ளதுக்கு ஜவாபாக்கி விளங்காரு கேட்டேன். அது முன்னால் உள்ளதுக்கு இந்த ஜும்லாவை சேர்ந்து என்ன செய்வாங்க? ஜவாபாக்குவாங்க. எழுதுனப்பா? அதுதான் பழக்கம். பாரு, அப்போ முஸ்தீகுல் இமாமாகும் அவருடனான ஒன்றை ஒரு வேதத்தை மெய்ப்பிக்கின்ற குர்ஆன் ஷரீஃப் வந்தபோது விளங்குதா? முஸ்தீகுல் இமாமாவும் கிதாபியும் அவருடைய வேதத்திலிருந்து தான் அவருடன் உண்டான ஒன்றை மெய்ப்பிக்கின்ற வேதம் வந்தபோது இதற்கு முன்னால் அதை கொண்டு காவிரிகளுக்கு பாதமாக உதவி தேடக்குள்ளாக இருந்தார்கள். அது வந்தபோது நிராகரித்து விட்டார்கள். முடிச்சிடணும். சரிங்க. சத்தியக்குன்கிறது கித்தாபுனுக்கு சிபத்து பிரச்சனை இல்லாமல் போயிடும். குறிய சத்தியக்கண்ணு ஓதப்பட்டிருக்கான். குறிய பி நசபி கொண்டு ஓதப்பட்டிருக்கிறது. அல்லல் ஹாலி ஹாலின் பிரகாரம் அது துலால் எது? இன் கித்தாபிலிருந்தும் ஹாலின் பிரகாரம் நசபி கொண்டு ஓதப்பட்டிருக்கிறது. அப்போ கித்தாபுங்கிறது துலால் மாரிபாவில் இருக்கணும். நக்கீராவாக இருக்குதே. அப்படி நக்கீராவாக இருந்தால் என்ன செய்யணும்? துலால் பிந்தி வரணும், ஹால் முந்தி வரணும். அப்படி தானேங்க. ரைத்து ராக்கிபன் ரஜினன்னு சொல்லுவாங்க. இதில் ஓதிருக்கமே, ரைத்து ராக்கிபன் வாகனிக்கு நிலைமையிலே ரஜின ஒரு ஆம்பளையை பார்த்தேன். இப்போ அது ரஜினன் தான் துலால். ரஜினங்கிறது எங்கேவா இருக்குது? நக்கீராவாக இருக்குது. அப்படி தானேங்க. ரஜினங்கிறது நக்கீரா தானேப்பா? பலன் தருகின்ற அல்லது ஏந்து கொள்ளும்ல, மாரிபாவுடைய அடையாளம் இல்லையில. அதான் கேட்டேன். சின்ன பிள்ளைங்க சொல்கிறது மாரிபாவுடைய அடையாளம் இல்லைங்கிறது. பலன் தருகின்ற அல்ல ஏந்து கொள்ளும். செய்தியில் அழிக்கலாம் வைக்கிறதுனால பிரயோஜனம் கிடையாது. ஏற்கனவே மாரிபா தான். ஆனால் அருரஜிலின்னு சொன்னோம்னா அதில் பிரயோஜனம் இருக்குது. அப்படி தானேப்பா? ரஜிலுன்னா ஏதோ ஒரு ஆம்பளை, இந்த அருரஜில்னா அந்த ஆம்பளைன்னு இருக்கும். பலன் தருகின்ற அல்ல ஏந்து கொள்ளக்கூடியதெல்லாம் நக்கிறாங்கிறான். நக்கீரத்துன் காபீல் வல் முஅசீரா அவ்வாக்கியும் மோக்கியமாக வைக்கிறாங்கிறாங்க. எழுதின பாடத்தை வைக்கிறது. அப்போ முசத்திக்கன்னு நசப் வச்சு படிக்கிறாங்கங்க. முசத்திக்குன் படித்தா கித்தாபுக்கு சிபத்து, கித்தாபுக்கே சிபத்து, அவன் பிரச்சனை வராது. மௌசூப் சேதத்தில் பிரிச்சிருக்கேன்னா அது இனி இந்தி லாங்குவேஜ் 6 மஞ்சள் இருக்கு, அது கூட ஒன்றுறான். எடுத்துனப்பா முசத்திக்குன சிபத்துன்னு படிக்கலாம், கித்தாபுக்கு ஹாலுன்னு படிக்கலாம். எப்படி படிக்கலாம்? ஹாலுன்னு படித்தோம்னா கித்தாபில் இருந்தால் ஹாலு, கித்தாபுக்கு நக்கீராவாக இருக்க துல்ஹால் நக்கீராவாக இருந்தால் ஹாலை முற்படுத்தி துல்ஹாலை பிற்படுத்தணும் முந்தி வந்திருக்கேன். இல்லைப்பா, அது நக்கீராவாக இருந்தாலும் இனி இந்தியிலான ஒரு வசுப்பு வந்திருக்கு. அல்லாவுடைய புறத்திலிருந்து மருளப்பட்ட வேதம் அவர்களுக்கு வந்த போதுங்கும் போது அதை வசுப்பு செஞ்சதுனால தக்சீஸ் ஆகிடுச்சு. வசுப்பு செஞ்சதுனால நெஞ்சிருச்சு, அது குறிப்பாயிடுச்சு. அல்லாவுடைய புறத்திலிருந்து மருளப்பட்ட வேதம் ஒரு தக்சீஸ் கிடைக்குதுல்ல, அது கிட்டத்தட்ட அது மாறிப்பாதான். அது அதிலிருந்து என்ன செஞ்சுக்கலாம்? தூளால் ஆக்கி அதிலிருந்து சத்திக்கின ஹால் ஆக்கிக்கலாங்கிறாங்க. விடுங்கப்பா, படிக்கிற விளங்குதா பாரு? அதுதான் சொல்கிறாங்க. குறியபி நசபி கொண்டும் சத்திக்கன் என்று ஓதப்பட்டிருக்கிறது. அல்லது ஹாலின் பிரகாரம். அப்போ துலால் எது? மின் கித்தாபில் இருந்து ஹாலின் பிரகாரம் நசபி கொண்டு ஓதப்பட்டிருக்கிறது. அப்போ கித்தாபுக்கு நக்கீரா வச்சு அதிலிருந்து வரக்கூடாத, துலாலாக வரக்கூடாத, துலால் மாரிபாவாக இருக்கணும். நக்கீராவாக இருந்தால் பின்னாலெலாம் வரணும். ரைத்து ராக்கிபன் ரஜினன் பாணிக்கின்ற மீறி ஒரு ஆம்பளையை பார்த்தேன். ஏந்தனப்பா, ஏன் துல்ஹாலு நக்கீராவாக இருந்தா ஏன் பிற்படுத்தின பசுவை கொண்டு பேசுவீங்க இல்லாட்டா? எதை கொண்டு பேசுவீரான்? சிபத்தை கொண்டு பேசுவீரும் இல்லைப்பா. அதனால் நீ தக்சீசிகி இல்லை ரைத்து ரஜிலன் ராக்கி பண்ணால் வாகனிக்கும்படியான மனிதனை பார்த்தேன்னு சிபத்துடைய அர்த்தம் கொடுத்துருவேன். அவைய முந்திட்டா மௌசு கேமலா வரையும் முந்தாது, பிந்தாது. என்னது பிந்தாது? மௌசு வெனிச்சியாதே, முந்தி தான் வரும். அவே என்ன இருக்குது? அப்போ முந்திடுச்சுன்னா அது இப்போ மௌசூப் இல்லை. என்ன இருக்குது? அது
துல்ஹாலின் விளைங்கள் ரைத்து ராகிபன் ரஜினன் பாணிக்கின்ற நிலைமையில் ஒரு பையனை பார்த்து ஒரு மனிதனை பார்த்து அது பிந்தி வஞ்சினா சிவத்துடைய அர்த்தம் கொடுத்துருவேன். பிந்தி வஞ்சி என்ன செஞ்சிருவேன், சிவத்துடைய அர்த்தம் கொடுத்துருவேன். அவே தான் துல்ஹால் நைக்கிராவாக இருக்கும்போது துல்ஹாலை முற்படுத்துங்கிறாங்க. எடுத்துல பார்த்து வைக்கிறது. அப்போ தம்பி குறியபி நசபி நசபை கொண்டு சத்திக்கண்டு ஓதப்பட்டிருக்கிறது. அல்லல் ஹால் ஹாலின் பராரம் இன் கித்தாப் இருந்து ஹாலின் பரார் நசபை கொண்டு ஓதப்பட்டிருக்கு. ஏன் அப்போ கித்தாபுக்கு நைக்கிராவாச்சு, அது எப்படி துல்ஹாலா வந்துச்சு? ஹிந்தி வேற வரலையா, முந்தி வந்திருக்கேன்னா தக்சீசி வசுபியத்தி வசுபியத்தை கொண்டு அதை தக்சீச் எதிர்ப்பதினால் மீன் இந்திலாங்கிற வசுபி தானே இருக்கே. இதில் வசுபியத்தி மீன் இந்திலா என்ற வசுபியத்தை கொண்டதை தக்சீச் இருப்பதனால் குறிப்பாக்கி இருப்பதனால் கித்தாப் என்பதிலிருந்து ஆளின் பரான் நசுமை கொண்டு வாதப்பட்டிருக்கிறது. இப்போ ஜவாபு லம்மாவுடைய ஜவாபாயிருந்து மகதூபின் விடப்பட்டிருக்கிறது. நல்ல அழகி அந்த ஜவாபின் மீது அறிவித்து விட்டது. ஜவாபு லம்மசானியத்தி ரெண்டாவது லம்மாவுடைய ஜவாபு மீது அறிவிச்சிருச்சு. கஃபரு இருக்குல்ல, ரெண்டாவது லம்மாவுக்கு ஜவாபு. இது மாதிரி கஃபர் அங்கேயும் போக்கப்பட்டிருக்குன்னு காமிங்க. எடுத்தானப்பா சரி. ஜவாபு லம்மா முந்தின லம்மாவுடைய ஜவாபு மகதூபின் போக்கப்பட்டிருக்கிறது. நல்ல அழகி அது மீது அறிவித்து விட்டது. ஜவாபு லம்ம சானியத்தி ரெண்டாவது லம்மாவுடைய ஜவாபு அது மீது அறிவிச்சிருச்சு. சரி, அப்போ அவர்களுடன் உண்டான ஒன்றை மெய்ப்பிக்கின்ற வேதம் வந்தபோது கான் அவர்கள் அந்த யூதர்கள் என் கபிலு இதற்கு முன்னால் வேதம் அருளப்படுவதற்கு முன்னால் இஸ்தப்தி ஊன அலுல்லதீன கபரு காபிராவிட்டவர்களுக்கு பாதகமாக உதவி தேடக்கூடியவளா இருந்தார்கள். இஸ்தன்சுரூன இஸ்தன்சுரூன அல் முஷிரிக்கீன்களுக்கு பாதகமாக உதவி தேடக்கூடியவளா இருந்தார்கள். எப்பூருன சொல்வார்கள், எனக்கு என்னத்தில் எழுதிக்கிட்டு இருக்க கவுனிலக்கா எப்பூர்வ யூதர்கள் சொல்வார்கள், அல்லா மன்சூருனா அல்லா எங்களுக்கு நீ உதவி செய். பி நபியின் ஆஹிரி ஜமான் கடைசி காலத்தில் வருகின்ற அனுப்பப்பட இருக்கின்ற நபியை பரக்கத்தினால் எங்களுக்கு உதவி செய். மன்னூத்தி பி தௌராத்திலே வர்ணிக்கப்பட்ட கடைசி காலத்தில் அனுப்பப்பட இருக்கிற நபியை கொண்டு நபியினுடைய பரக்கத்தினால் எங்களுக்கு உதவி செய் என்று உதவி தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். வேதம் வர்றதுக்கு முன்னால இறுதி நபியினுடைய பழக்கத்தினால் அந்த வேதத்தின் பழக்கம் எங்களை உதவி செய்யன்னு சொல்லுவான். அல்லது எஃப்தஊன அலையும் அந்த முஷ்ரிக்கின்களிடத்திலே அந்த வேதத்தை திறங்கி காமிப்பார்கள். எஃப்தஊன்னு அர்த்தங்க பார்த்தீங்கன்னா திறந்தான்னு அர்த்தம். வேதத்தை திறந்து காமிச்சு படித்து காமிப்பாங்க. எஃப்தஊன அல்லது அவ எஃப்தஊன எஸ்தன் சுருன்னு அர்த்தம் வைக்கலாம். விளக்குதப்பா முதல் அர்த்தம் என்ன அர்த்தம்? ஆமாம், எஃப்தஊன என்றால் எஸ்தன் சுருன எத்திரு போன நுசரத்தை உதவியை தேடுவார்கள் அர்த்தம். அலிசின் தேலாம் அதெல்லாம் செய்யும். தலைமுடி அர்த்தம் தானே தரோம், அப்படி அர்த்தம் வைக்கலாம். அல்லது எஃப்தஊன அலியும் முஷிரிக்கின்களுக்கு பாதகமாக முஷிரிக்கின் இடத்தில் திறந்து காமி அப்படி கூட எஃப்தஊன அலியும் முஷிரிக்கின் இடத்தில் திறந்து காமிப்பார்கள். திறந்து காமித்து அறி போனகும் அந்த முஷிரிக்கின்களுக்கு விளக்குவார்கள். எப்படி? அன்ன நபியன் இபாசு மினுகும் யூதர்களிலிருந்து அனுப்பப்பட இருக்கிற நபி அவர்கள் தன்னர் அறிஞ்சிருவானோ தங்களுடைய புறத்திலிருந்து அருளப்படக்கூடிய ஒரு நபி. அது கருப ஜமானுகும் அவர் வருகின்ற காலம் நெருங்கி விட்டது என்று சொல்வார்கள். எடுத்தனப்பா திறந்து காமிச்சு விளக்குவானுங்களா இல்லை இறுதி நபி முகமது நபி வரப்போகிறாங்க எங்கள்கிட்ட தான் வருவாங்க சொல்லுவாங்க. எஃப்தஊன அலைஹிம் முஷ்ரிக்கின் இடத்திலே திறந்து காமிப்பார்கள். அறிவி போனகும் அவர்களுக்கு விளக்குவார்கள். அன்ன நபியன் ஒரு நபி இபாசு மின்னும் யூதர்களிலிருந்து அனுப்பப்பட இருக்கிறார்கள் இறுதி நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றெல்லாம் நினைச்சுவாங்க. ஆமாம், திறந்து காமிச்சு விளக்க உள்ளாயிருந்தார்கள். என்ன அர்த்தம் வைக்கலாம்? எவ்வாறு எழுதினவா படிக்கிறது? அந்த சீனாயில் பாலகத்தின் பாலகாவுக்கு அப்படியா இருக்கும். பா சீனுக்கு வந்திருக்கேன் இல்லை இஸ்தன் சுருனா பிரச்சனை இல்லை, உதவி தேடுவார்கள். உதவி தேடக்குள்ளாயிருந்தால்னா ரைட் தான். நீங்கள் தான் எஃப்தஊன்னு அர்த்தம் வைக்கிங்க, திறந்து காமிச்சு அதுக்கு விளக்குவாங்கன்னு இருக்குல்ல. அப்போ என்ன சீன் இந்த சீனில் பாலகத்தை உள்ளது நல்ல திறந்து காமிப்பான்னு அர்த்தம். எஃப்தஊன்னு அர்த்தம் நல்ல திறந்து காமி சீன் வந்து நல்ல திறந்து காமிப்பானு அர்த்தம். விளங்குதா? சீனில் பாலகத்தையும் பாலகாக்காண்டியார் நல்ல திறந்து காமிப்பாங்க. ஒரு இஷாரி உணர்த்துவதற்காண்டியமா இருக்கும். அண்ணல் வாயில் இப்படி செய்கிறவன் எஸ்வலு தாதிக்க அன்னவசி தன்னிடத்திலேயே கேட்டுக்கொள்கிறான்.
தன்னிடத்துல என்ன செய்யறான் கேட்டுக்கொள்ளணாண்டா ஏ விழுங்குதப்பா இதான் வந்திருக்கல இறுதி நபி வருவாங்கல்ல நம்பணும் அவதான் இறுதி நபி உறுதி நபி காத்தம் நபி செய்யுதல் நம்பியா அதை தனக்குள்ளேயே ஒரு உறுதிப்படுத்திக்கணும் கேள்வி கணக்கு கேட்பான் விழுங்குதப்பா அப்படி ஒரு இஷாரை உணர்த்துவதற்காக வேண்டி இப்படி அண்ணல் வாயில இப்படி திறந்து காமிக்கிறவன் எஸ்வரு தாதிக்க நம்சியை தன்னிடத்திலேயே கேட்டுக்கிறான் அம்மா எத்தனை நபி வருவாங்க உங்களை நம்பணும்னு தனக்குள்ளேயே என்ன செஞ்சுக்கிறான் கேட்டுக்கிறான் மாதிரி இருக்கும் சரி பலம்மா ஜாகும் மா அரபூபியும் அவர்கள் இறங்கி ஒன்று வந்தபோது பலம்மா ஜாகும் மா அரபூமில் ஹக்கு சத்தியத்திலிருந்து எதை நம்புவார்களோ நம்பிவிட்டார்களோ அந்த ஒன்று வந்தபோது கபருபிஹி அது இறுதி நபியை பொய்ப்பித்தார்கள் இறுதி வேதத்தை பொய்ப்பித்தார்கள் அசதன் பொறாமைப்பட்டதினால் அசதன்னா சொல்லுப்பா இது எத்தனை பார்த்து வைக்கிறது பலம்மா ஜாகும் மா அரஃபு மிலாக்கு சத்தியத்திலிருந்தும் அவர்கள் விளங்கிய ஒன்று வந்தபோது கஃபருபி அதை நிராகரித்து விட்டார்கள் அசதன் பொறாமைப்பட்டதினால் அசதன் என்னங்க அர்த்தம் பொறாமைப்பட்டதினால் அவர்கள் நிராகரித்து விட்டார்கள் ஹவுஃபனல் ரியாசத்தி தலைமைத்துவத்தின் மீது பயத்ததினால் என்ன செஞ்சாங்க நிராகரித்தாங்க நம்மளுக்கு தலைமைத்துவம் பேருமே அடுத்து பொறாமை இவங்களை போய் நபி ஆக்கிட்டானே அட எரும மாட்டு பேல சந்தோஷப்பட வேண்டிய இடத்துல என்ன செய்யலாம் இல்லைங்கன்னு கேட்டேன் பொறாமைப்பட்டதினாலும் ஹவுஃபனல் ரியாசத்தி தலைமைத்துவத்தின் மீது பயந்ததினாலும் நிராகரித்தாங்க இதுவெல்லாம் உனக்கு தலைவர்களாக இருந்துகிட்டு இருந்தான் இவங்களை போய் ஈமான் கொண்டான் நமக்கு தலைமைத்துவம் பேருமே இப்போ லானத்துல்லாஹி அல்லாவுடைய சாபம் காவிர்கள் மீது உண்டாகட்டுமாக சரிப்பா இப்போ லானத்துல்லாஹி அல்லாவுடைய சாபம் காவிர்கள் மீது இருக்கிறது அலையும் காவிர்கள் மீது இருக்கிறது இங்கே இப்பா இப்போ லானத்துல்லாஹி அலையும்னே போதும் இல்லைப்பா எதே போதும் லாயில கொண்டு வேண்டிய தேவையில்லை அமீர் கொண்டு வந்திருக்கலாமே கேள்வி வருது அதான் சொல்கிறாங்க இடத்துல படிக்கிறது இல்லைப்பா லானத்துல்லாஹி அல்லாவுடைய சாபம் காவிர்கள் மீது இருக்கிறது அலையும் அத்தாபில் முதுகரி லாயிரான இஸ்மை காஃபிரின் என்ற லாயிரான இஸ்மை அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான் ஏலி தலாலத்தி அல்லா அன்னகும் அவர்கள் லொயினூலி குஃப்ரியும் அவருடைய குஃப்ரின் காரணத்தினால சபிக்கப்பட்டார்கள்ங்கிறதுனால லாயிரம் கொண்டு வந்தான் குஃப்ரினால தான் சாபத்துக்குள்ளவன் ஆகிட்டான் அதையுமே போதும் கேட்டேன் குஃப்ரின் காரணத்தினால தான் சாபத்துக்குள்ளவன் ஆகுனா காமிக்கிறதுக்காட்டி தெளிவாகவே என்ன செய்தான் அது காஃபின்னு கொண்டு வந்தான் விளங்குதப்பா அல்ஹம்துலில்லாஹ் ஐயில் எக்கூன விளங்குதப்பா அப்போ எக்கூன லாமு இந்த அலல் காஃபினோட லாமு சொல்லுப்பா இதில் அகதியை காரிச்சு கொள்ளுது அப்போ யூத பேருவன் தான் அர்த்தம் அந்த யூத பேருவன் மேலே என்ன செய்யிட்டோம் காஃபிரான யூதர்கள் மீது அல்லாவுடைய சாபம் இருக்கிறது அப்போ அகதியை காரிச்சின்னு அர்த்தம் ஏடான்னு கேட்டேன் யூதன் தாங்க நோக்கம் இப்போ எக்கூன லாமு யூதர்கள் மீது சாபம் உண்டாட்டுங்கும் போது அந்த அலிஃபுலாம் அகுதுக்குள்ளதாக இருக்கும் அது காரிஜி இப்போ எஜூசைக்குள் ஜின்ஸுக்காவதும் கூடும் காபிர்கள் மீதே சாபம் உண்டாகட்டும் எல்லா காபிரும் தான் ஆனால் இவன் முதல் நுழைஞ்சிடுவான் உள்ள பலா என்ன இருக்குது எல்லாம் குரானை சொல்லி காமிக்கிறதுலப்பா அவ்வளோ காபிரும் பிகிங்கிறான் முதல் நிராகரி கொடுலாம் ஏன்னா முதல் நிராகரி கொடுனா அவன் தான் ஆனான் உனக்கு தான் கேட்டேன் ஏன்னா அல்லா பேசுகிறதே யார் தான் அவன்கிட்ட தான் பேசுகிறான் நபிசல்லாத்தும் பேசுகிறதே முதல் யார்கிட்ட பேசுகிறாங்க ஏன்னா அவன் தான் முகாத்தபு வேதத்தில் வந்து செய்திகளை தானே பேசுகிறாங்க தௌராத்தில் வேதத்தில் வந்தது மேலும் இப்போ எஜூசைக்குள் ஜின்சி அல் காஃபின் உள்ள அலிபுலாமு ஜின்ஸுக்கு ஆகுவதும் கூடும் அப்போ எதுகுலு ஃபீ அதில் நுழையும் அவர்கள் நுழைத்திருவார்கள் துகூலன் அவ்வலியன் ஆரம்ப நுழைதலாகவே நுழைஞ்சிருவானோ அவன் தான் நுழைவான் ஏன்றால் இல்லை அண்ணல் கலாம ஃபீயும் இங்கே பேச்சே அவங்கள பற்றி தான் இருக்குது யாரை பற்றி தான் பேச்சே யூத பேரோட பற்றி தான் பேச்சே இருக்குது அது அந்த காஃபியில் யாரும் நுழைஞ்சிருவா எருவு மாடு உள்ளான்னு நுழைஞ்சிரும் பீச மிஸ்டரூபிஹி அம்புசகும் தன்னுடைய ஆன்மாக்களை எதற்கு பாருமா வித்தார்களது கெட்டுருச்சு இஷ்டருக்கு முதல் வித்தாங்கன்னு அர்த்தமா வாங்கினாங்கிறது அதுக்கு எடுத்துனப்பா ஏய் பீச மஸ்டரவ் பாஉபிஹி அம்புசகும் தங்களை எதற்கு பாரமாக விற்றார்களோ அந்த வியாபாரம் கெட்டு போயிடுச்சு பிஸ்னஸ் கெட்டு போயிடுச்சுங்கிறான் இந்த மாவாகிறது நக்கிரத்துன்னு என்னவா இருக்கும் தம்பி நக்கிராவா இருக்கும் அது ஷெய்யனுடைய அர்த்தமா பீச ஷெய்யன் இஷ்டரவ் பீசவில் லமீர் இருக்கலப்பா வேணே அதை இது விளக்குது
பீசவில் நேர்மையாக பேசுனா உள்ளுக்குள்ள ஒரு லமீர் இருக்கும், அப்படி தானே? அதான் சொல்கிறாங்க. சொல்லுவா பீச மஷ்டரோபிக்கு அம்புசோகம், நம்முடைய ஆன்மாக்களை எதற்கு பகரமாக விற்றார்களோ அது கெட்டுருச்சு. இந்த மாவாயிரம் நக்கிரத்தும் நக்கிராவாக இருக்கும். விமானா ஷெய்யுடைய பொருளை கொண்டு உண்டான நக்கிராவாக இருக்கும். மையீசத்துன் அது விளக்குகிறது. ஃபாயிலி பீசல் முஸ்தைக்கின் பீசவிலே மறைந்திருக்கின்ற லமீர் ஃபாயிலான லமீரை விளக்குகிறது. உள்ளுக்குள்ளே இருக்கலப்பா ஒரு ஃபாயிலே தான் ஹுவ, அதை விளக்குது. மா நக்கிரத்துன் விமானா ஷெய்யுடைய பொருளை கொண்டான நக்கிராவாக இருக்கும். மையீசத்துன் அது விளக்குகிறது. ஃபாயிலி பீசல் முஸ்தைக்கின்னி பீசவிலே மறைந்திருக்கின்ற ஃபாயில் அது விவரிக்கிறது. அப்போ அவங்க விற்றது கெட்டுருச்சு, விற்றது இணைஞ்சிருச்சே கெட்டு விட்டது. மஷ்டரோ என்பது சிவத்துகு, அந்த மாவுக்கு இந்த செய்யுக்கு என்னவா இருக்கும்? சிவத்தா இருக்கும். மாவு கொண்டு கருத்து செய்யு தானே, அதுக்கு சிவத்து மஷ்டரோங்க. அவங்க விற்றது என்ன செஞ்சிருச்சே, வித்தார்களே அந்த ஒன்று என்ன செஞ்சிருச்சு கெட்டுருச்சு, வித்த வஸ்துவை கெட்டுருச்சு. அர்த்தம் வைக்கிறது. மஷ்டரோ என்பது சிவத்துகு, அந்த மாவுக்கு சிவத்தா இருக்கும். மயனாவுக்கு அர்த்தம் என்ன? பாவு அவங்க வித்தது கெட்டுருச்சு. இதுங்களை பாவும் போட்டாங்க பாரு. இஷ்டரவுக்கு வாங்கினாங்கன்னு அர்த்தம் இருக்கு, வித்தாங்கன்னு அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல பாவு வித்தது கெட்டுருச்சு. ஷரவு வாங்கினது கெட்டுருச்சின்னு அர்த்தம் வைக்கலாம். வாங்கினதுன்னா என்ன வாங்கினா? அஸ்மியல் அன்னிக்கமுடைய அவங்களுடைய எண்ணத்தை கவனித்து அவங்க வாங்கியது கட்டிருச்சு. இப்போ இன்னும் அவர்கள் லன்னு விளங்கி வச்சிருந்தாங்களாம். அன்னகு அவர்கள் ஹலசு அம்புசகும் தங்களை காப்பாற்றி விட்டார்கள். இகாபி தண்டனையிலிருந்து தங்களை காப்பாற்றி விட்டார்கள் என்று விளங்கி வச்சுருந்தாங்களா, அது கெட்டுருச்சு. அதான் வாங்கினது. இமா பாரு உங்கள் செய்த ஒன்றை கொண்டு நிவாக்குத்தனம் செஞ்சான். நிவாக்குத்தனம் செஞ்சான், பாவமான காரியத்தை செஞ்சான், நபியை நம்பலை, விளங்குதுப்பா. அதன் மூலமாக வெற்றி அடைஞ்சிட்டோன்னு நினச்சானா? இல்லை, செஞ்ச சேட்டையின் மூலமாக என்ன செஞ்சான்? நரகத்துலேயும் தப்பிச்சிட்டோன்னு நினச்சான். இந்த எரும மாடுவோம் நல்ல மல்கள் செய்திப்பா செஞ்சவங்களே நான் என்ன செய்ய போகணுன்னு தெரியலையே என்று பயந்துருக்காங்க. இவன் என்ன செய்யறான்? தப்பு செஞ்சுட்டு நம்மளை காப்பாற்றினோம் நரகத்தில் இருந்து நினைக்கிறான். அதான் வாங்கினாங்கன்னு என்ன? அஸ்பி லன்னிங்களுடைய எண்ணத்தை கவனித்து அவங்க வாங்கியது கெட்டுருச்சு. இப்போ இன்னவர்கள் லன்னு எண்ணி வச்சுருந்தாங்க. அன்னம் அவர்கள் ஹலசு அம்புசகும் தங்களை காப்பாற்றி விட்டார்கள், காபி தண்டனையிலிருந்து தங்களை காப்பாற்றி விட்டார்கள் என்று விளங்கி வச்சுருந்தாங்க. ஏன்? இமா ஃபாலு அவர்கள் செய்த ஒன்றை கொண்டு. இமா ஃபாலுன்னு எடுத்துங்க, அவங்க செய்த ஒன்றை கொண்டு தண்டனையிலிருந்தும் தங்களை பாதுகாத்து கொண்டார்களே. தங்களை இணைஞ்சாங்க, அவங்க பாதுகாத்து கொண்டார்கள். இதில் அடுத்து வைக்கிறது விளங்குதானே? அவங்க செய்த ஒன்றை கொண்டு தண்டனையில் தங்களை காப்பாற்றி விட்டோம் என்ற அவங்களுடைய எண்ணம் அவங்க நினைத்து வைத்திருந்தே கெட்டுருச்சு. இதுதான் வாங்கினது, உள் வாங்கியிருக்காங்க. இதை நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம் நரகத்தில் இருந்து, அது தப்பு. ரைட்டா? அடுத்து வைக்கிற ரைட்டா? சரி. அடுத்து இது மக்சூசும் தம்மு. அதுக்குள்ளே இருக்கிற லமீர் இருக்க ஃபாயில் தம்மு, பீசே ஃபேல் தம்மு. அதுக்குள்ளே உவன் லமீர் இருக்கிற ஃபாயில் தம்மு. மாங்கிறது தம்யீஸு, இஷ்டரவுங்கிறது அதுக்கு சிபத்து. இல்லை விளங்குதா? ஐயக்குபரு பிமான்சல்லாங்கிறது மக்சூசும் பீதம்மு. எப்படி அர்த்தம் வைக்கணும்? பீச மஷ்டரவு பிஹி அம்புசகும் தன்னுடைய ஆன்மாக்களை எதற்கு பாரமாக வித்தார்களோ அது நினைச்சிருச்சே கெட்டு விட்டதா. எக்குபரு அவங்க நிராகரித்தது கெட்டுவிட்டது. இமா அன்சலல்லா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கியதை நிராகரித்தது என்ன செஞ்சிருச்சே கெட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. உங்கள் மக்சூஸ் வீதம் எக்குபரு தான் என்ன இருக்குது? பீசவுக்கே மக்சூஸ் வீதம். இல்லை விளங்குதப்பா? இல்லை படிக்கிறது விளங்குதா இல்லையா? ஏன் நிராகரித்தான்? வகையன் அக்கிரமும் செய்தேனை தலபல்லி மாலை செலகும் அவர்களுக்கு இல்லாத ஒன்றை தேடியதினால், வசதன் பொறாமைப்பட்டதினால் இல்லாத ஒன்றை தேடினான். தங்களுக்கு ரியாசத்து இருக்குன்னு தேடினான். எங்கள் நபி தான் இறுதி நபின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். விளங்குதப்பா? விளங்குச்சான்னு கேட்டேன். அவங்களுக்கு இல்லாத ஒன்றை யூதர்கள் தான் நினைச்சுவாங்க, சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு வேறு விளங்கி வச்சுருந்தானே. எப்படி? யூதர்களை தவிர என்ன செய்ய மாட்டாங்க, சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்கன்னு. இதெல்லாம் தேவையில்லாத தேடுறது. அது நபியை கண்டு பொறாமைப்பட்டதினால் அவர்கள் நிராகரித்து கெட்டுவிட்டது. எடுத்துட்டு அர்த்தம் வைக்கிறது ரைட்டப்பா. பகையன் தலபல்லி மாலை செலகும் அவர்களுக்கு இல்லாத ஒன்றை
தேடியதின் காரணத்தினால் அல்லாஹ் இறக்கிய ஒன்றை நிராகரித்தது கெட்டுவிட்டது. அல்லது அசதன் பொறாமைப்பட்டதினால், அசதன் என்னங்க அர்த்தம்? பொறாமைப்பட்டதினால் அல்லாஹ் இறக்கிய ஒன்றை நிராகரித்தது கெட்டுவிட்டது. இந்த பகியன் என்பது இல்லத்து எக்குபுரு, எக்குபுருக்கு இல்லத்தா இருக்கும். எதுக்கு கிடையாது? எக்குபுருவுக்கு இல்லத்து. தூண இஷ்டரவு, இஷ்டரவு அன்றியே, இஷ்டரவுக்கு இல்லத்து கிடையாது. எது கிடையாது? ஏன்னா அது தூரமாக இருக்குது. ஏலில் ஃபசிலி இடையில எக்குபுரு விமான் செல்லா என்று அந்நீரை கொண்டு பிரிக்கப்பட்டிருப்பதினால் எதுக்கு கிடையாது? இஷ்டரவுக்கு அது பகியன்கிறது இல்லத்து கிடையாது, எக்குபுருவுக்கு தான். அவங்க என்ன இருக்குது? எக்குபுரு விமான் செல்லா அல்லாஹ் இறக்கி ஒன்றை நிராகரித்தது கட்டிவிட்டது பகியன். சொல்லுபா, அக்கிரமம் செய்ததினால், பொறாமைப்பட்டதினால், இல்லாத ஒன்றை தேடியதின் காரணத்தினால் அல்லாஹ் இறக்கிய ஒன்றை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கிய ஒன்றை நிராகரித்தது கெட்டுவிட்டது. எடுத்தனப்பா. அதாவது ஐயு நஸ்ஸில அல்லாஹு, அல்லாஹ் இறக்கியதை நிராகரித்தது கெட்டுருச்சு. ஐயு நஸ்ஸில, அல்லாஹ் இறக்கிய ஒன்றை நிராகரித்தது கெட்டுருச்சு. ஐய அசது, அவர்கள் பொறாமைப்பட்டார்கள். அலா ஐயு நஸ்ஸில அல்லாஹு, அல்லாஹு தஆலா இறக்கிய ஒன்றை அவங்க பொறாமப்பட்டாங்க. அந்த பொறாமப்பட்டது கெட்டுருச்சு. கர இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹியும் அபு அம்ர் ரஹ்மத்துல்லாஹியும் ஓதுறாங்க. இத்தஹ்வீஃபி லேசையை கொண்டு ஓதுறாங்களா? எப்படி? ஐ யுன்சிலு, ஐ யுன்சில, ஐ யுனஸ்ஸில என்று எல்லாரும் ஓதுறாங்க. ஐ யுன்சில என்று தஹ்வீஃபை கொண்டு ஓதுறாங்க. ஐ யுனஸ்ஸில அல்லாஹு மின் ஃபதுலிஹி, அல்லாஹ் தன்னுடைய அருளில் இருந்து இறக்கியதை அவர்கள் நிராகரித்தது கெட்டுவிட்டது. அலாமை யஷாமின் இபாதிஹி, அவருடைய அடியார்களிலிருந்து நாடியவர்கள் மீது, அவருடைய அடியார்களிலிருந்தும் நாடியவர்கள் மீது அவனுடைய அருளில் இருந்தும் இறக்கியதை நிராகரித்தது கெட்டது. இவன் என்ன சொல்றது? எங்கள் யூத மதத்தில் உள்ளவருக்கு தான் வையா இறக்கணும்னு சொல்றது இவன் சொல்கிறான். இவன் இஷ்டமா? அல்லாஹ் தான் நாடக்கூடியவர்களுக்கு வையா இறக்குவான். விளங்குதப்பா? அல்லாஹ் யாருக்கு எதை கொடுத்தாலும் அதை நம்ம கண்டு சந்தோஷப்படணும், பொறாமப்படக்கூடாது. ரேட்டை பார்த்து வைக்கிறது இல்லை, விளங்குதானே? அலாமை யஷாமின் இபாதிகி, தன்னுடைய அடியார்கள் மீது, அவன் அடியார்களிலிருந்து நாடியவர்கள் மீது அவனுடைய அருளில் இருந்தும் இறக்கி வைத்ததை நிராகரித்தது கெட்டுருச்சு. ஐயா அலாமை இஃப்தாரஹு ரிசாலத்தி, எடுத்தனப்பா. அலாமை இஃப்தாரஹு ரிசாலத்தி, ரிசாலத்துக்காக வேண்டி யாரை தேர்ந்தெடுத்தானோ அந்த ஒருவரின் மீது அவனுடைய அருளில் இருந்தும் இறக்கி வைத்ததை நிராகரித்தது கெட்டுவிட்டது. பாவு, அதனால் நிராகரித்ததுனால பாவு பி கதபின் அலா கதபு, கோபத்துக்கு மேல் கோபத்துக்கு ஆளாகிவிட்டார்கள். இப்பா பாவு, அவர்கள் மீண்டு விட்டார்கள். ரஜவு மீண்டு விட்டார்கள். கதபின் அலா கதப், கோபத்துக்கு மேல் கோபத்தை கொண்டு மீண்டு விட்டார்கள். இப்போ ரீட்டா இதில் குஃப்ரி நிராகரித்ததின் காரணத்தினாலும், அசதி பொறாமைப்பட்டதினாலும், அல்லா மன்னுவா அஃதுல் ஹல்கி, அல்லாவுடைய படைப்பிலேயே சிறந்தவர்களாக இருக்குமே இல்லை, அல்லாவுடைய படைப்பிலேயே சிறந்தவர்களாக இருக்குமே, அவர்கள் மீது பொறாமைப்பட்டதினாலும் நிராகரித்ததினாலும் கோபத்துக்கு மேல் கோபத்தை கொண்டு என்ன செஞ்சாங்க? திரும்பினார்கள். கீழே சொல்லப்படுகிறது, நீ குஃப்ரிஹிம் நீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு நிராகரித்ததினாலும், பாத ஈசா, ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு நிராகரித்ததினாலும் கோபத்துக்கு மேல் கோபமாயிட்டான். ஏற்கனவே ஈசா அலைஹிஸ்ஸலாம் நிராகரிச்சிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாமை நம்பி ஈசா அலைஹிஸ்ஸலாம் நிராகரிச்சான். அதனாலேயே அல்லாஹ் அனுப்பி வச்சு அல்லாஹ் அனுப்பி நம்பணும். ஈசா அலைஹிஸ்ஸலாமை நிராகரித்தினாலேயே கோபத்துக்கு ஆளாகிவிட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் நிராகரித்தினாலேயே கோபத்துக்கு ஆளாகிட்டார்கள். அதோடு சேர்த்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிராகரித்ததினால் கோபத்துக்கு மேல் கோபத்துக்கு ஆளாகி, அப்படி அர்த்தம் வைக்கலாம். அல்லது பாத கௌலிக்கு உஸைர் இப்னுல்லாஹ் என்று சொன்னதற்கு பிறகு, உஸைர் இப்னுல்லாஹ் என்று சொன்னதற்கு பிறகு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிராகரித்ததினால் கோபத்துக்கு மேல் கோபமாயிட்டாங்க. விளங்குதப்பா? உஸைர் இப்னுல்லாஹ், உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன்ட்டான். அதனாலேயே அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டாங்க. அல்லாஹ்வுக்கு எது மகன்? உஸைர் இப்னுல்லாஹ்னு சொன்னதுனால அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளானானுவோ, அதோடு சேர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிராகரித்ததினால் கோபத்துக்கு மேல் கோபத்துக்கு ஆளாயிட்டார்கள். வலில் காஃபிரீன, காஃபிர்களுக்கு இருக்கிறது அதாபு முஹீன், கேவலமான அதாப் இருக்கிறது. யுராது பிஹி, அப்படிதானங்க, இதை கொண்டு நாடப்படுகிறது. இதுலாலுகும், அவர்களை கேவலப்படுத்துவதை நாடப்படுகிறது. அதாபை கொடுத்து அவங்களை கேவலப்படுத்துறது நாடுறது. பாவிகளுக்கெல்லாம் அதாபை கொடுக்குறானா அதை வச்சு சுத்தப்படுத்துகிறான். பாவிகளுக்கு அதாபை கொடுத்தா என்ன செய்வான்? சுத்தப்படுத்தி சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடுவான். ஆனால் இவனுங்களை கேவலப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டிய அதாபம் செய்யறான். ரைட்டா? ஏன்னா இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் நல்லா தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே இருந்தான், நிராகரிச்சான். அதை கேவலப்படுத்துறதுக்காண்டி அதாபம் செய்யறான். இதில் விளங்குதா?
அதான் கேவலமான அதாபு இருக்கிறது. ஒரு காவிர்களுக்கு இருக்கிறது அதாபு அலீம், கேவலத்துக்குரிய அதாபு இருக்கிறது, கேவலமான அதாபு இருக்கிறது. யுராதி பிஹி இதலாலுகும், அவர்களை கேவலப்படுத்துவதை இதை கொண்டு நாடப்படுகிறது. பிஹிலாஃபி அதாபில் ஆசி, பாவம் செய்தவர்களை அதாபு செய்வதற்கு மாற்றமாக இன்னகு பாவிகளை அதாபு செய்வது தூரத்துல் இது நூபி, அப்படிதானப்பா, தூரத்துன் இது நூபிஹி, இந்த பாவியினுடைய பாவத்தை சுத்தப்படுத்துவதற்காக வேண்டியாக இருக்கும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி.